ஹலோ மக்களே, நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காடகாத்தால இருக்கேன். ஸோ காடகாத்தால வந்து செட்டிநாடு வியரிங் சென்டர்னு இருக்குது. அதாவது கைத்தறி கண்டாங்கி சேலைன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஏரியா ரொம்ப ஃபேமஸ் அது. ஸோ இங்கே வந்து தயாரிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அண்ணன் வந்து வெங்கட்ராமன் நம்ம ஃப்ரெண்டு அவங்க. ஸோ அவங்கள பார்ப்போம், பார்த்துட்டு அது எப்படி நெசவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை உள்ளே போய் பார்ப்போம். அதே மாதிரி சரி இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க, அதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. வந்து செட்டிநாடு நெசவு கண்டாங்கி சேலை நெசவு பண்ணுற கூட்டத்துக்குள்ள வந்திருக்கேன். ஐயா நெசவு அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காட்டன் சாரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா, உங்கள் பேர்? சின்னையா. சின்னையா, இப்போ என்ன சம்மந்தமான உள்ள சேரி பண்ணி ரெடி பண்ணிக்கிறீங்க? காரைக்குடி செட்டிநாடு கண்டாங்கி காட்டன் சேலை. ஓகே, இது வந்து இப்போ ஒரு சேலை ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 2 நாள் ஆகும். இதுல மிஷின்லாம் வந்ததா சொல்றாங்களே. ஆமா, நம்மளோட மிஷின் வந்து அழிஞ்சிட்டு வந்துருச்சு. எல்லாமே இப்ப கைத்தறி வந்து லாஸ்ட் ஜெனரேஷன், 4வது தலைமுறையா பண்றாங்க. கைத்தறி வந்து கடைசி தலைமுறையா. சரி ரைட். ஒரு சேலை ரெடி பண்றது 2 நாள் ஆகும். சரி ரைட், ஓகே. இப்போ மிஷின்னா அது எப்படி எடுத்துக்கிறோம்? டைமிங் எடுத்துக்கிற மிஷின்னா வந்து 2 சாரி 3 சாரி நெசவு ஒரு நாளைக்கு. ஓ, நீங்க ஒரு சேலை கையால பண்றது வந்து 2 நாள் ஆகும். அதே மாதிரி உழைப்பு வந்து 10 வருஷம் ஆனாலும் கைத்தறி சேலை நல்லா இருக்கும், அப்படியே இருக்கும். சரி, இது சம்பந்தமா நூல் எல்லாம் எங்க இருந்து வருது? நூல் வந்து மதுரையில இருந்து வருது. பருத்தியில இருந்து வரும்போது ஹாஃப் ஒயிட்டா வரும். இங்க ஓனர் வந்து டையிங் அனுப்புவார். தேவையான டையிங் டிசைன் சொல்லுவார். சரி அண்ணே, இப்போ வந்து இந்த வேலை வந்து நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கஷ்டமான வேலையான? கஷ்டமான வேலை தான். அதனாலதான் எங்க தலைமுறையோட முடியுது. அடுத்த தலைமுறை யாரும் கத்துக்க விரும்பல. அதாவது மிஷின் வேற வந்துருச்சு. மிஷின் வேற. எங்களுக்கு மிஷின் தெரியாது. 12 வயசுல இருந்து இந்த வேலை. அப்படியா? 12 வயசுல இருந்து 12 வயசுல இருந்து. இப்ப எனக்கு வயசு 59. அதே அப்பா. உங்க தலைமுறைக்கு அப்புறம் ஆள் இல்ல, யாரும் விரும்பி வரல. எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லியும் தரேன். இப்ப மிஷின் வந்துருச்சு, அதனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதுல போயிடுறாங்க. ஆனா மிஷினை தாண்டி நீங்க கையில பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. கண்டாங்கி சேல்ஸ் பண்ற இடத்துக்கு வந்துட்டேன், அங்க பாக்கலாம். அக்கா வாங்க சார். சாரீஸ் உடைய வெரைட்டிஸ்லாம் தெரியும் நம்மளுக்கு. இதெல்லாம் என்ன மாதிரி சேலைக்கா? இது வந்து ஒரிஜினல் கண்டாங்கி பாலும் பழமும் சாரி. பாலும் பழம் சரியா? ஆமா. ஓ சரி. இதுவும் கண்டாங்கி மாடல் தான். ஆனா இது வந்து நயன்தாரா சாரின்னு இதுக்கு பேரு. நயன்தாரா மேம் வந்து ஒரு படத்துல வேர் பண்ணிருப்பாங்க. அது கட்டனா அப்படி ஃபேமஸ் அந்த மாதிரி. ஆமா, கலர் மட்டும் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். ஆனா சேம் டிசைன் சேம் மாடல். மத்தது எல்லாமே கண்டாங்கி டைப் மாடல். என்ன பிரைஸ்க்கு வருது? ஸ்டார்டிங் பிரைஸ் 1000. ஸ்டார்டிங் வந்து 1000. இதெல்லாம் இது சுடிதார் மெட்டீரியல்ஸ். இதுலயே? ஆமா, நம்ம இதுலயே பண்றதா? ஆமா, இங்கே வீவிங் பண்றதா. பார்டர் டிசைன் உள்ளது. அதுலயே சுடிதார் மெட்டீரியல்ல பார்டர் உள்ளது. இது என்ன பிரைஸ்க்கு வருது இதெல்லாம்? 1500. இதுவும் கண்டாங்கிலே கங்கா ஜமுனா பார்டர். ஆமா, மேல ஒரு பார்டர் கலர் வரும், கீழ ஒரு பார்டர் கலர் வரும். மாத்தி கட்டிக்கலாம். சரி ரைட். டபுள் சைடு பார்டர் உள்ளது. இதோட பிரைஸ் வந்து 1200. ஸ்டார்டிங் பிரைஸ். ஸ்டார்டிங் பிரைஸ். இது என்னக்கா சாரீஸ் இதெல்லாம்? இது வந்து இக்கத்து மாடல். ஆனா நாங்களே ஹேண்ட்லூம் பண்றோம். இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து 3500. ஹை குவாலிட்டி மேட். நைஸா சாஃப்ட்டா இருக்கு. நல்ல சாஃப்ட் மெட்டீரியலா இருக்கும். ஓகே ஓகே. இதெல்லாம் இதுவுமே கண்டாங்கி டைப் தான். பார்டர் டிசைன், டபுள் சைடு பார்டர் உள்ளது. லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல வந்திருந்தாங்க. அவங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணதா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன மாதிரி சேலை, அதாவது ஃபாரினர்ஸ் கூட என்ன மாதிரி சேலை வந்து எடுக்கிறாங்க? ஃபாரினர்ஸ் வந்து கண்டாங்கி மாடல், இக்கத்து மாடல். என்ன மாடல்? இந்த இக்கத்து மாடல் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கு. அதனால இத வந்து லைக் பண்ணுவாங்க. எப்படி ஃபாரினர்ஸ் உள்ளவங்க எப்படி இத லைக் பண்றாங்க? என்ன காரணம்? மெட்டீரியல்ஸ் நூல் வந்து நல்ல சாஃப்ட். அவங்க வந்து எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா கிளாத் நல்ல குவாலிட்டியா சாஃப்ட்டா இருக்கு. ரொம்ப ஹார்டாலாம் இல்லாம. அதிகமா வந்து கண்டாங்கி டைப், செக்குடு மாடல். இந்த கண்டாங்கி டைப் தான். ஆமா, செக்குடு மாடல் தான் அதிகமா வேர் பண்ணுவாங்க. இந்த கண்டாங்கி டைப் அதிகமா யூஸ் பண்றாங்க ஃபாரினர்ஸ். இந்த ஃபாரினர்ஸ் யூஸ் பண்றதா இருக்கு. எங்களோட சாரி வேர் பண்ணிட்டு இந்த வரங்க போட்டோ எடுத்துருக்காங்க. அவங்களாம் ஃபாரினர்ஸா? அவங்களாம் ஃபாரினர்ஸ். அமெரிக்கா
அமெரிக்கால சாரி கட்டிட்டு அவங்க வந்து போட்டோ இது எங்க சாரி பழனியில எடுத்தது. அப்படியா? ஆமா இது எங்க சாரி அவங்க வேர் பண்ணிருக்காங்க. நம்ம இங்க உள்ள இது. இங்க உள்ள சாரி. இது என்ன மாதிரி சாரிக்கா? இது வந்து இதோட பிரைஸ் வந்து 2500. சரி. ஃபுல் ஜரி ஒர்க், காட்டன்ல ஜரி ஒர்க் இது. ஓ. முந்தி டிசைன் ஃபுல்லா நல்ல கிராண்ட் ஒர்க்கா இருக்கும். பாடி ஃபுல்லாமே ஜரியால டிசைன் பண்ணிருப்பாங்க. வெளிய நல்ல கிராண்டா இருக்கு. ஆனா வெயிட்லெஸ் ஆவல இருக்கு. வெயிட்லெஸ் சாரி தான். காட்டன்ல வெயிட்லெஸ். ஆமா. வெயிட்டா இருந்தா யாரும் அதிகமா லைக் பண்ண மாட்டாங்க அப்படி. இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம கண்டாங்கி சேலை வந்து எப்படி நம்ம இது பண்றாங்களா பெண்கள் உடுத்திக்கிறாங்கல்ல, அது வந்து எப்படி அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமா? ஆமா. இந்த வெயில் சம்மர் டயத்துக்கு நல்ல கூலிங்கா இருக்கும். ஆமா, ஒரு வெயில் தெரியாது அந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் கண்டாங்கி சாரி, காட்டன் சாரி லைக் பண்றாங்க. சரிங்க. இது எல்லாமே இந்த செக்ஷன்ல எல்லாமே அதே அந்த டைப் தான். செக்குடு மொத்தம் இது எல்லாமே கண்டாங்கி டைப் தான். இது ஃபுல்லாமே முந்தில வந்து டிசைன் உள்ள மாதிரி. இது வந்து ஃபுல்லா பிளைனா வருது. முந்தில மட்டும் நல்ல கிராண்ட் ஒர்க், எம்ப்ராய்டரி போட்டு தான் இருக்கும். பாக்க சூப்பரா இருக்கு. நல்ல மாடர்னா இருக்கு. இது கொஞ்சம் டிஃபரெண்டா, எப்படி சொல்ற, வயசு பொண்ணுங்க எல்லாம் இத லைக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிசைன். சரி அக்கா, இது என்ன பிரியங்கா காந்தி மேடம் வந்து போட்டோஸ் இருக்கு, இது என்னக்கா? இது இந்த சாரி வந்து எங்க செட்டிநாடு ஹேண்ட்லூம் அவங்க வியூ பண்ணிருக்குது. அவங்க என்ன டிசைன் வேணும்னா ஆர்டர் கொடுப்பாங்க. அதை இங்க ஆர்டர் பண்ணி பண்டல்லாம் அனுப்புவாங்க. நம்ம மேல ஆர்டர் கொடுப்பாங்க. எப்படி அவங்க எத்தனை சாரீஸ் வாங்குவாங்க மேடம்? அதாவது எப்படின்னா ஒரு 50 சாரி மொத்தமா பண்டல் போட்டு அனுப்புவாங்க. சரி. மினிமம் 50 சாரி. சரி. சோ இந்த அவங்க இது கட்டியிருக்க சேலை வந்து இங்க பண்ண சாரி. ஓகே. சரிக்கா, இப்ப வந்து நார்மலான மக்கள் பூரா வந்து இப்ப உங்கள்கிட்ட உள்ள டிசைன் பார்த்துட்டு எடுத்துட்டு போறாங்க, கலர்ஸ் எடுத்து கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டி, பெரிய விஐபிஸ் பூரா வந்து இப்படி ஒரு டிசைன் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க, நீங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பீங்களா? அதே மாதிரி செஞ்சு கொடுப்போம். நீங்க அவங்க என்ன மாடல் கேக்குறாங்களோ அந்த மாடல்ல செஞ்சு கொடுப்பாங்க. இது கௌதமி மேடம் உடைய இது இருக்கு. இது என்ன போட்டோ? இது வந்து கௌதமி மேம் எடுத்தாங்க. இந்த டிசைன், இந்த கலர் வந்து அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. சரி. பக்கத்துல அண்ணே ஓனர் வெங்கட். ஆமா, அவங்க வந்து எங்க ஓனர். ஓகே. அக்கா, அது என்ன ரெண்டு சேலை தனியா இருக்கு, என்னது? இதான் பிரியங்கா மேம் வேர் பண்ற சாரி. அப்படியா? வேர் பண்ணிருக்காங்க அந்த மாடல். ஓ சரி. அவங்க வேர் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி உள்ளதா? அது மாதிரி டிசைன். ஒவ்வொரு கலர்ஸ். ஆமா. அப்படியா? அது ப்ளூ கலர். இது வந்து பர்பிள் கலர், கிரீன் கலர் மிக்ஸ். ஆமா, அவங்க போடுற அந்த பிரவுன் கலர் மாதிரியே இருக்கு. மெரூன் மாதிரியே இருக்கு. மெரூன் மாதிரி. இதெல்லாம் என்னக்கா பிரைஸ்? 3800. 3800. ஒரிஜினல் ஹை குவாலிட்டி இது. பிரியங்கா மேடம் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி இந்த சேலை தான் வாங்கிட்டு போவாங்களா? அக்கா, என்னக்கா அவார்டு ஷீல்ட் எல்லாம் இருக்கு, என்னக்கா இதெல்லாம்? இது வந்து எங்க சார் வந்து நம்ம கானதுகாத்தான் கைத்தறியில வந்து சிறந்த கைத்தறி தொழிலாளர்ங்கிற விருது வாங்கியிருக்காங்க. சூப்பர். 2023ல 2023ல பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அக்கா, வேட்டி எல்லாம் இருக்கு. இதுவும் நம்ம இதுல ரெடி பண்றதா? ஆமா, இங்க வியூ பண்றதா. ஒரிஜினல் குவாலிட்டி, ஒரிஜினல் காட்டன். ஒரிஜினல் காட்டன். இதெல்லாம் என்னக்கா பிரைஸ் ஆகுது? இது 900. இது வந்து நல்ல சாஃப்ட்டா நல்ல ஒரு இது 8 முழம். நல்லா இருக்கு. 8 முழம் வெட்டி. ஆமா, சிங்கிள் வந்து அங்க இருக்கு 4 முழம்ங்கிறது. இது டபுள். இது நம்ம ப்ராடக்ட் தான் இதுவுமே. ஆமா. சரி. வேற என்னக்கா வேட்டி தாரி, வேற என்னக்கா இங்க இந்த டவல்ல இருக்கு? இதெல்லாம் இதெல்லாமே இங்க உள்ளதுதான். டவல் இங்க உள்ளது. நல்ல சாஃப்ட்டா இருக்கும். கைத்தறி பட்டு சேலையும் இங்க இருக்கு. ஒரிஜினல் கைத்தறி பட்டு சேலையும் இருக்கு. ஆமா, இது ஒரிஜினல் கைத்தறி பட்டு சேலை. ஆமா, சாஃப்ட் சில்க். 12000 இதோட பிரைஸ். 12000. ரொம்ப நைஸா இருக்கு. ஆமா, நல்ல டபுள் ஷேல்ல நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது வந்து இக்கத்திலே அந்த பட்டு ஒரிஜினல் சாஃப்ட் சில்க். ஒரிஜினல் இக்கத் மாடல். கொச்சம்பள்ளி மாடல்ல. சூப்பரா. பரவாயில்ல. எல்லாமே இப்ப நான் எடுத்து பார்த்த முடியும், எல்லாமே வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ஆமா, வெயிட்லெஸ். கடையில போய் பார்க்க போயில அந்த சேரி ரொம்ப வெயிட்டா இருக்கு. காட்டன் இது இதுவா இருக்கு. பண்ண மாட்டாங்க. இது நல்ல சாஃப்ட்டாவும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. சூப்பர். இதெல்லாம் என்னங்க பிரைஸ்? இது 12000. ஸ்டார்டிங்கே 12000 தான். இதெல்லாம் என்னங்க? அது சால். இது நம்ம இதுதான். ஆமா, இது ஒரிஜினல் பட்டு பேஸ்டி. இதுவும் ஒரிஜினல் பட்டு. இதோட பிரைஸ் வந்து 3000. 3000. அக்கா, இதெல்லாம் என்ன மெட்டீரியல்க்கா? இதுவுமே சாஃப்ட் காட்டன் தான். சாஃப்ட் காட்டனா? ஆமா, நல்ல சாஃப்ட்டா இருக்கும். கிளாத் வந்து நல்ல சால், டாப், பேண்ட் மூணுமே நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இது நாங்களே வியூ பண்ணி இதுல வந்து நெக் டிசைன் உள்ளது இருக்கு. இந்த நெக் டிசைன் வந்து நாங்க வெளியில ஸ்டிச்சிங் பண்றோம். ஆனா மெட்டீரியல் எங்களோடது. அக்கா, இது என்னக்கா போட்டோஸ் இருக்கு? இது என்னது? இது வந்து அவங்க சாரி, அந்த சாரிக்கு வந்து நூல் சேர்த்து
சாரி வியூ பண்றது. சரி. இது வந்து 27 மீட்டர்ஸ் லென்த் சாரி செய்யறது. ஒரு சாரி இல்ல 5 பீசஸ் 5 சாரி. அதுக்கு ஒரு சாரிக்கு 5.5 மீட்டர்ஸ் வரும். அந்த லென்த் அவ்வளவு லென்த் நீளம் வரும். அவ்வளவு நீளம் வரும். ஓ சரி. அது வந்து இங்க இட வசதி இருக்கனால வந்து அந்த ஸ்ட்ரீட்ல தான் போட்டு நிப்பாட்டுவாங்க. ஸ்டாண்ட ஆமா தெருவுல தான் போட்டு நிப்பாட்டுவாங்க. ஆமா 3 பேர் சேர்ந்து அது சேர்க்கணும். அந்த கலர்ஸ் இது வந்து கலர் சேர்க்கிறது. மல்டி கலர்ஸ். ஆமா கலர்ஸ் எல்லா நூலும் கலந்து செய்யறது. நம்ம சேர்க்கிற கலர் ஒண்ணா இருக்கும், அது வர்ற கலர் வேற மாதிரி அப்படி சேர்ப்பாங்க. ஆமா சரி சரி சரி. இது நம்ம இதுல உள்ளதானே? இங்க உள்ள இங்க பண்றதா. இது எங்க இது பண்றதா செட்டிநாடு ஹேண்ட்லூம். ஓகே ஓகே. இது வந்து அந்த நூல் சேர்க்கிறோம்னா இதான் அந்த கலர்ஸ் மாத்துறது. மல்டி கலர்ஸ் மாத்துறது. இது எல்லாமே இங்க நாங்க செய்யற டைப். சரி சரி. அக்கா இப்போ வந்து ஆக்சுவலா நான் வந்து பங்களா பார்க்க தான் வந்தது. சரி வந்ததோட நம்ம இதை ரொம்ப ஃபேமஸாக சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து கண்டாங்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இங்கே அப்படின்னு. ஸோ அதுக்காண்டி பார்க்க வந்தேன். 1000 வந்து ஒரு 5000 காட்டுங்க எனக்கு. இதெல்லாம் என்ன? இது வந்து கண்டாங்கி டைப் பாலும்பழம் சாரி 1000 சொன்னீங்க. ஆமா பாலும்பழம் சாரி. பாலும்பழம் சாரி. இது வந்து பார்டர் வச்ச டிசைன். பாலும்பழம் வச்ச சாரி எனக்கு புரியல எப்படி. பாலும்பழம் சாரின்னா பாசமலர் படத்துல இந்த சேலை தான் ஃபர்ஸ்ட் அத வச்சு ரைட். இது கண்டாங்கி. கண்டாங்கி. ஆமா அது வந்து ஃபேமஸ். சரிங்க. இது வந்து 2500. ஆமா முந்தான ஃபுல் ஜரி வர்க் உள்ள டிசைன். ஓகே ஓகே. அந்த மாதிரி இந்த மாம்பூ மாதிரி போட்டுருக்குல மாங்காய் மாதிரி இது மாதிரி உள்ள காட்டுங்க. ஆமா இது ஃபுல்லா த்ரெட் வர்க். ஓ வேற என்ன வேற டிசைன் காட்டுங்களேன். கொஞ்சம் ஒரு ஃபேன்சி மாடலா காட்டுங்களேன். இங்க ஃபேன்சி மாடல்னா இது மாதிரி டிசைன்ஸ் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு டிசைன்ல இருக்கும். இது 1800. இதோட பிரைஸ் வந்து இது. ஆமா இது வந்து செக்குடு ஒரிஜினல் கண்டாங்கி செக்குடு மாடல். செட்டிநாடு ஸ்பெஷலே இந்த ஸ்மால் செக்குடு தான். ஓ செட்டிநாடுடைய ஸ்பெஷல் சாரீஸ் இதெல்லாம். ஆமா மெயின் வந்து செக்குடு தான். சரி. இது வந்து இக்கத் மாடல் சாஃப்ட் மெட்டீரியல் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வரும். பார்டர் டிசைன்ல முந்தி டிசைன். இது வந்து முந்தி டிசைன். இதுல வந்து பிளைனா பிளவுஸ் வரும். இதெல்லாம் லைட் சாண்டல் தான். அழகா இருக்கும் அந்த டிசைன்ஸ் எல்லாம். எப்படின்னா இவங்க ஆபீஸ்க்கு வேர் பண்றவங்க இது மாதிரி லைக் பண்ணுவாங்க. மைல்டு கலர்ஸா கொஞ்சம் டிசைன் வந்து சொன்னது அப்படியே உள் வாங்கிட்டீங்க. கரெக்டா இப்ப எடுத்து போறீங்க. இப்பதான் கரெக்டா இவ்வளவு நேரம் வந்து காமனா எடுத்து போட்டீங்க. இப்ப நம்ம சொன்னதை வச்சு இப்ப அக்கா கரெக்டா எடுத்து போடுறாங்க. அதை காட்டுங்க. அந்த கிரே இது என்ன பிரைஸ்க்கு? இதெல்லாம் 1800. ஓகேக்கா. இது மூணு இது பண்ணுங்க. பில் போடுங்க. ஓகேக்கா. ஜிபே பண்ணிடுறேன். ஒரு வழியா நம்ம வந்து கண்டாங் சேலை எடுத்தாச்சு. நம்ம வீட்டுக்கு ஒரு 3 சாரி எடுத்தாச்சு. அதாவது இப்போ இதே லேடிஸ் வந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்கியிருப்பாங்க. நம்ம எடுத்துக்கிற டைம் வந்து ஒரு 15 நிமிஷம் தான். எடுத்தாச்சு. சூப்பராக இருக்குது. நிறையா டிசைன்ஸ் நல்லா அவங்க சொந்த ரீங்கனால டிசைன்ஸ்லாம் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லா சேலையுமே பார்த்தீங்கன்னா நான் பார்த்த முடியும் எல்லாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நல்லா இருக்குது. நம்ம பர்ச்சேஸ் முடிஞ்சு. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து நம்ம செட்டிநாட்டில் வந்துட்டு செட்டிநாடு கண்டாங்கி சேலை காட்டன் சேலை செய்கிற இடத்த பார்த்தோம். ஸோ எப்படி செய்கிறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க, சேல்ஸ் அங்கேயே வச்சுருக்காங்க பக்கத்துலேயே. அதெல்லாம் பார்த்துட்டேன். நம்மளும் வந்துட்டு நம்மளும் ஒரு 2 சேலை காசு கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஆமாம். இது போக வந்து இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பங்களாவுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் KM ஸ்ட்ரீட்னு இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஏரியா. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. அந்த ரிசர்வ் பண்ணுற அந்த ரெடி பண்ணுற இடம் இருக்குது. இங்கே சேல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ விலை ரொம்ப நியாயமாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வரவங்களும் இந்த டூரிஸ்ட் வர்றவங்களும் இங்கே பங்களா பார்த்துட்டு இங்கே மெனக்கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நல்லா இருக்குது. நீங்களும் பார்த்துட்டு இங்கே வேணுங்கிற எடுத்துக்கலாம். விலை ரொம்ப நியாயமாகவும் இருக்குது. ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹேண்ட்மேடு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காரைக்குடி சார்ஸ் ராஜ். பாய்.